இப்போ நம்ம ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோன்னா இங்கே கிடைக்கிறதுல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு அதை மட்டும் கட் பண்ணிடலாம். அது நமக்கு தேவையில்லை. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிளாக. அகெயின் ஒன் மோர் டைம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஓப்பன் ஆகாத சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட்டாக நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னா, இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கேலில் இந்த ஒரு லைன் இருக்குல்ல, ஃபஸ்ட் லைனு, அந்த லைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன். எந்த சைடுன்னு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஓப்பன் ஆகிற சைடுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த பெரிய லென்த் இருக்குல்ல, இந்த சைடை இதில் பேலன்ஸ் பண்ணி கோடு போட்டுகிட்டே வரணும். இதுக்கு வந்து அந்த ஸ்கேலில் இருக்க ஃபஸ்ட் லைனை மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட் ஒரு லைன், அந்த லைனோட ஸ்டாப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் போட்டுக்கணும். ஓகே, அப்சர்வ் பண்ணி பாருங்கள், லைன்ஸ் தெரியுதுல்ல. இந்த இப்போ கட் பண்ண அப்புறம் அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதான். நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் நம்ம கட் பண்ணது இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபெவிகால் எடுத்துக்கலாம். ஃபெவிகால் எடுத்துகிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயத்த. இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு இந்த சைடு சென்டரில் இருக்கிறது மட்டும் விட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுடலாம். அடுத்து இருக்கிற லைன்ஸ் எடுத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். இதை எடுத்துகிட்டு இதை தூக்கிட்டு இது மேலே வச்சு இப்படி ரோல் பண்ணுற மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஃபெவிகால் எடுத்துகிட்டு லைட்டாக டர்ன் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சு ஓட்டணும். நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது, லேட் ஆகும். ஸோ கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சுட்டு இதை தூக்கி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அப்படியே டர்ன் பண்ணி போட்டு அடுத்தது இருக்குல்ல, சேம் அதே மாதிரி இந்த சைடு பேஸ்ட் பண்ணணும். ஃபெவிகால் கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உடனே ட்ரை ஆகும், இல்லைன்னா லேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அகெயின் சேம் மெத்தட், அப்படியே டர்ன் பண்ணி போடுங்க. டர்ன் பண்ணி போட்டுட்டு அடுத்து இருக்கிறத அதே மாதிரி பேஸ்ட் பண்ணணும். இதே ப்ரொசீஜராக ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே அப்படி தான் பண்ணணும். டர்ன் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கும். இவங்களை கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அழகாக இப்படி ரோல் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய பண்ணிட்டு நீங்கள் அங்கங்கே ஹேங் பண்ணி விடலாம். ஓகே, இதில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.